திருச்சிற்றம்பலம். மடித்தாடும் அடிமை கண்ணன்றியே மனநே நீ வாழும் நாள் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. சிற்றம்பலம். சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணி கமலா பாபில 20வது என்று நினைக்கிறேன். 20வது பதியம் படிக்க போறோம். அது தொடங்குங்க பாருங்க, கொஞ்சம் பெருசாகி விடுறோம். என்னவோ என்ன முதல் சொன்ன போல இருந்தேன், அவள் அங்க இல்ல இல்ல ஒன்னும் சொல்லல. யாரோ கதைச்சவ. டிஸ்பிளே பண்ணிட்டேன்னு சொன்னேன். டிஸ்பிளே பண்ணிட்டு. ஓகே. திருச்சிற்றம்பலம். கண்டராதித்தர் அருளி செய்த திருவிசைப்பா. கோயில். இத்திருப்பதிகம் தில்லைப் பெருமானை காணும் வேட்கை மிகுதியை எடுத்து ஓதி அருளியது. கண்டராதித்தர் தில்லைச் சிற்றம்பலத்தில் திருநடம் புரிந்தருளும் கூத்தப் பெருமான் திருவடிகளில் பெரிதும் ஈடுபாடு உடையவராய் மின்னாருருவ மேல் விளங்க என்ற முதல் குறிப்புடைய திருவிசைப்பா திருப்பதிகத்தை அருளிச் செய்தவர் கண்டராதித்தர் எனும் ஆசிரியர் ஆவார். இவர் சோழர் குடியிற் பிறந்து முடிவேந்தராய் ஆட்சி புரிந்தவர். இச்செய்தி சீரான் மல்கு தில்லைச் செம்பன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சேர்கோன் கலந்த ஆராவின் சொற்கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை எனவரும் இப்பதிக திருக்கடைக்காப்பினார் புலனா. இதன்கண் கோழி வேந்தன் தஞ்சேர்கோன் என தம்மை பற்றி குறிப்பினால் இவர் தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி புரிந்த முடிவேந்தர் என்பது இனிது புலனாதல் காண்க. கண்டர் என்பது சோழ மன்னர்க்குரிய பொதுப்பெயர். ஆதித்தன் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரிவன்மராகிய முதற் பராந்தக சோழரது இரண்டாம் புதல்வராக கண்டராதித்தர் பிறந்தருளினார். இப்ப கிட்டடியில எல்லாருக்கும் தெரியும், பொன்னியின் செல்வன்ல வடிவா காட்டு. இவர் ராசகேசரி என்ற பட்டத்துடன் கிறிஸ்துக்கு பின் 950 முதல் 957 வரை சோழ நாட்டை ஆட்சி புரிந்தவர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருமலபாடிக்கு மேற்கே ஒரு கல்தொலைவில் உள்ள கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற ஊர் இவரால் புதுவதாக அமைக்கப்பெற்றதாகும். இவ்வூர் சிவாலய திருப்பணி தற்பொழுது பதிப்பாசிரியர் மேற்பார்வையில் நடந்து வருகிறதாம். இவர் தம் பெயரால் கண்டர் ஆதித்த பேரேரி என்ற நீர்நிலை ஒன்றை அமைத்த செய்தி தென்னார்காடு மாவட்ட உலகபுரத்து கல்வெட்டார் புலனாகின்றது.
அண்டிபடி அண்டிபடி கேட்டுக்கங்க. கண்டராதித்தற்கு வீரநாரணி செம்பியன் மாதேவி என 2 மனைவியர் இருந்தனர். இவர்களுள் முதல் மனைவியாய் விளங்கிய வீரநாரணி என்பார் கண்டாத்திரத்தர் கண்டராதித்தர் முடிசூட்ட பெறுவதற்கு முன்னரே இறந்தனர். இவர் முடிசூடிய பின் பட்டத்தரசியாக திகழ்ந்தவர். 2ஆம் மனைவியாகிய செம்பியன் மாதேவியார் ஆவார். மாதேவியாரே ஆவார். மழவராயர் மகளார் ஸ்ரீ கண்டராதி பெருமாள் தேவியார் செம்பியன் மாதேவியார் என வரும் கல்வெட்டு பகுதியால் இவ்வம்மையார் மழவர் குடும்பத்தில் பிறந்தவர் என்று தெரிகின்றது. கண்டராதித்தருக்கு இவ்வம்மையார் பிறந்த புதல்வர் ஸ்ரீ மதுராந்தக தேவரான ஸ்ரீ உத்தம சோழர் என்பார். மழவர் திருப்பணிக்கு சான்றான திருமலப்பாடி கோயிலுக்கு 2002-2015 ஆகிய 2 ஆண்டுகளில் திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்யும் பேற்றை பதிப்பாசிரியர் பெற்றார். பொன்னார் மேனியனே என்ற நம்பியார் ஊரார் பாடல் பெற்ற மலபாடி வைரத்துவம் வைத்தியநாத சுவாமி 2027 ஆண்டு நடைபெறவுள்ள குடமுழுக்கு இப்பொழுதே வங்கி சேமிப்பில் பொருள் சேர்த்து வைத்துள்ளார். போட்டிருக்கு. இப்ப இனி நடக்க போறதை போட்டிருக்கு. இது எப்ப எழுதின புத்தகம் தெரியாது. இப்பதான் செய்து வரீங்க, ஆராய்ச்சி செய்து கொண்டு வரீங்க. இல்ல முந்தி செய்து மற்றதும் 2000 எல்லாம் செய்திருக்கு. இவரும் இப்ப சேர்க்கிறாராம் சேமிப்புல. இப்ப 27க்கு நடக்க போகுது. கண்டராதித்தர் வங்கியில சேமிப்பு, அது காசு சேர்க்கிறது தானே. கொஞ்சம் கொஞ்சமா இதுகளுக்கும் மக்கள் சேர்த்து கொண்டுதானே இருக்கணும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறதானே. குடமுழுக்கு தானே. குடமுழுக்கண்டா சும்மா விளையாட்டு எல்லாம் வெள்ளை அடிச்சு எல்லாம் செய்யறோம். அதான் 12 வருஷத்துக்கு ஒருக்கா செய்யறது தானே. அதுக்கு சேர்க்கிறது தானே. 12 வருஷத்துக்கு ஒருக்கா செய்யணும் கோயிலுக்கு. எல்லா கோயிலையும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா இது செய்யணும். கண்டராதித்தர் தில்லை கூத்தபிரானிடம் நிறைந்த பேரன்புடையவர், செந்தமிழ் புலமை வாய்ந்தவர். இவ்வேந்தர் பெருமான் தில்லையம்பலவாணனை போற்றி பரவிய திருவிசைப்பா திருப்பதிகம் படிப்போர் உள்ளத்தை நெகிழ்வித்து தில்லையம்பலவனது ஆடல் கண்டின்புறும் பெரும் வேட்கையை தோற்றுவிப்பதாகும். இதன்கண் 10 பாடல்கள் உள்ளன. மின்னற்கொடிகள் மேலே விளங்க, வெண்கொடி கட்டிய மாளிகைகள் சூழ்ந்து நிற்க, பொன்மலை என்று வந்து நிற்றாற் போன்று தில்லை பொன்னம்பலம் விளங்குவதும், தில்லை வாழந்தனர்களாகிய 3000 நான்மறைகளை ஓதி முத்தி வளர்த்து 3 தீக்களோ முத்தியோதி இல்லையா, முத்தி வளர்த்து தீ நெருப்பு முத்தி 3 தீ 3 நேரம் செய்யறதா. இல்ல 3 வகையான தீயாயும் இருக்கலாம். பாப்பம் பின்னு. கூத்த பெருமானுக்கு ஏற்பாடு செய்வதும், திருமால் தில்லியம்பல முன்னறிவில் கூத்த பிரானது திருவடியை வேண்டி வரங்கிடப்பதும், பதஞ்சலி முனிவர் வேண்டுகோட்கிணங்க இறைவன் என்றும் தில்லை கூத்தியற்றுவதும் ஆகிய செய்திகள் இத்திருப்பதிகத்தில் கூறப்பட்டுள்ளன. பாண்டி நாட்டையும் ஈழ நாட்டையும் வெற்றி கொண்ட பெரும் வீரமும் சிறந்த சிவபக்தியும் செல்வமும் முதற் பராந்தக சோழனாகிய தம் தந்தை தில்லை சிற்றம்பலவனுக்கு பொன்னம்பலமாகிய திருப்பணியை செய்தார். அது இது அந்த நாங்கள் பார்த்தமே படம் இல்லையா, எனக்கு இப்ப ஒரு படம் வந்து அந்த படம் இருக்கலாம் வரப்போகுது. அந்த கதை சொல்லிட்டோம். பொன்னியின் செல்வன். அதுதான் அந்த அவன் அந்த செல்வியன செம்பியன் மாதேவி. கதை அவ விட்டுட்டு அவவுக்காண்டி போனவர் ஸ்ரீலங்காவுக்கு. அவர் போயேக்கில்ல, ராஜராஜ சோழன் போயேக்க இவரைத்தான் விட்டுட்டு போன. ராஜசோழன் மகன் போயேக்க இவர் கண்டராதித்தரைத்தான் பொறுப்பா விட்டுட்டு போனது. இதுல பார்க்க சொல்லி அது மாதிரி இந்த இதுல ஏதோ இப்ப சொல்லணும்னு நினைச்சேன் நான். என்ன இந்த
இந்த பெருவீரமும் சிறந்த சிவபக்தியும் செல்வமும் வாய்க்க பெற்ற முதற் பராந்தக சோழனாய தம் தந்தை தில்லை சிற்றம்பலத்துக்கு அவர்தான் பவுனாரை ஓடு போட்டார். பொன்னம்பலமாக்கியது. அதுதான் இப்ப நாங்கள் கோயில் புராணத்துல இரணிய வெண்மன் இந்த கதை படிச்சோன்றிருக்கிறோம். அவரும் இந்த தில்லைக்கு பொன் வைந்து கொடுத்தவர். இருக்கலாம் இந்த பராந்தர சோழன் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் முடிக்கல, படிச்சு கொண்டிருக்கோம். இந்த வசனத்தை நாங்கள் கவனிக்கணும். நேற்று படிச்ச நாங்கள் பராந்தர சோழன் என்றா இருந்தது இரணிய வெண்மன் மகனுக்கு. தனா நிக்குதோ மகன் பெயர் எனக்கு எனக்கு ஞாபகம். ஏன்னா அவர்தான் அந்த அவர் ஒரு மெனுன்ற மகன் இரணிய வெண்மன். அவர் ஒரு ஐயாவுக்கும் இந்த கதை சொன்னான். அவர் சிங்க முகத்தோட இருந்தவர். அவர் பிறகு தில்லையில அந்த தீர்த்தத்துல நீராடி அவருக்கு நல்ல முகம் வாய்த்து அவர் வியாக்கிரவாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தொண்டு செய்தொன்றிருந்தவர். இருக்க வசிட்டர் அவற்ற மாமன். அவர் தேடி வார தகப்பன் செத்தோடனே அரச குடும்பம். அப்ப அவர் வேற இவர் போமாட்டேன்டுவார். தனக்கு இஞ்ச சேவை இருக்கு செய்யணுமெண்டு என்றாலும் இல்லாட்ட வற்புறுத்தலின் பேரில் அங்கே போய் அவருக்கு 2 தம்பி மேரும் இருக்கு. அவங்களும் தேடி வந்தவங்க. அவர் அங்கே போய் அங்கே உள்ள தனக்கு கிடைச்ச பொன் பொருள் எல்லாத்தையும் கொண்டு வாரார். இஞ்ச குதிரை வழியை கொண்டு இஞ்ச இந்த தில்லியம்பலத்துல இந்த விமானத்துக்கு அதானே அந்த தில்லியம்பலத்துக்கு பொன் வைந்து அவரா இருக்கலாம் எனக்கு படுது. இல்ல நான் சொல்றேன் அந்த இரணிய வெண்மண்ட மகன் தானோன்றது இதை நான் சரியா சொல்ல எனக்கு முடியல. அதோட இந்த வசனத்தையும் கவனிங்க. கமலாவும் பாண்டி நாட்டையும் ஈழ நாட்டையும் வெற்றி கொண்ட பெருவீரம். அப்ப அதனால ஈழ நாடு எவ்வளவு பெரிய பலமா இருந்திருக்கிறது. அதான் என்னடா அப்படியே எங்க ஈழ நாட்டை அப்படியே வச்சிருந்திருக்கலாம் போல. அதெல்லாம் அந்த காலத்துல அந்த படத்தின் முழு கதையும் போல ஈழ நாட்டுல நடக்குது. அதான் இப்ப நான் தொடங்க சொன்னேன். நாங்கள் இப்ப கிட்ட பார்த்தேன் நாங்கள் இந்த இது. அப்ப இன்றைக்கு இந்த இதுல சுந்தரட்ட இதுவும் திருப்பணியை அதுல இருந்து வாசிக்கல. இல்ல சுந்தரட்ட இதுதான் இதுல வந்ததுங்க. நம்பியார் 2 இதை வாய்ச்சிங்க. யாரோ வாய்ச்ச நீங்கள் இல்ல இந்த அவர்கிட்ட இல்ல ஏதோ சுந்தர நம்பியார் பாடல் பெற்ற மலபாடி வைரத்தூன் வைத்தியநாத சுவாமி நம்பியாரூரர் பாடல். அது வேற கோயில். என்ன இது தில்லை இல்லையா? என்ன மலபாடி வைரத்தூன் வைத்தியநாத சுவாமி அவர் செய்தவர். இல்ல அது வேற கோயில். என்ன அந்த கோயிலுக்கு இவைந்த ஆக்கள் தான் செய்யணுமா? இவைந்த ஆக்கள் தான் அந்த இப்ப செய்த வேலை உண்டு குடமுழுக்கு இவற்ற ஆக்கள் தான் இப்ப அந்த மலவர்கள் அந்த அவை செய்திருக்கணும். பிறகு மற்றதுக்கும் செய்ய. நானும் இப்ப அப்படியே இப்ப தொடங்க படிச்ச தேவாரம் யாருக்கும் தெரியும் என்னண்டு மடித்தாடும் மடிமைக்கண். யார் படிச்சது? எங்க படிச்சது? நீங்கள் அது 3000 பாடல் எங்க மடித்தாடும் மடிமை. அது சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் தில்லைக்கு போய் அவர் தில்லை பெருமாண்ட அழக கண்டு அப்படியே அவர் ஒரு இந்த படிச்ச பாடல் இதுதான் முதல் பாடல். அப்ப அத பிறகு சேர்க்கிலர் 5 பேர் அறிவும் கண்களே கொள்கண்டு அவர் எப்படி அதுல உருகி நின்றாருன்னு அதை படிச்சது. அப்ப எனக்கு அதை தேடி எடுக்கணும் என்ற ஆர்வத்துல அந்த 5 பேர் அறிவும் என்றத படிச்சது சுந்தரர். இந்த பாட்டை பாடினபடியா சிந்தையாக குணவர் 3 சாத்வீகமே குணவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் வந்த பேர் உள்ளத்தில் அந்த 5 பேர் அறிவுமண்டா அங்கட ஐம்பொறிகள் அந்த ஆகிய ஐம்புலன்களும். ஆனால் அந்த கண்கள் தான் அந்த ஐம்புலன்களையும் எடுத்து வச்சிருக்கு. கண்களால அந்த நடராச பெருமான கண்டது. பெருங்கரணங்கள் நாளும் சிந்தையாக சிந்தியண்டா சித்தம். அந்த கரணங்களாகிய சித்தம் புத்தி அகங்கார மனம் அந்த நாளும் சேர்ந்து சிந்தையாயிட்டு. அதே மாதிரி சுவாத்வீகம் ராசதம் தாமதமாகிய 3 குணங்கள். சாத்வீக குணம் தான் ஒரு நல்ல
ஒரு பக்தியையோ நல்லவனாக இருக்கிறதுக்கு அந்த சாத்விக குணம் தான் என்று சொல்லி அதை படித்தா எனக்கு இந்த பாட்டை என்னத்தை படிச்சு இதை படித்தபடியா சேர்க்கல அறியணுமெண்டு அதோட இந்த 4 நாயன்மாரையும் தில்லைக்கு 4 வாசலால போனது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசல் அது ஆகச்சிறப்பு திருஞான சம்பந்தர் தெற்கு வாசலால போனவர் ஞாபகம் ஏனென்று தெரியாது. இல்ல 4 பேருக்கும் அந்த 4 வாசல் நான் இங்க எழுதி வச்சுக்கிறேன் பார்த்து சொல்றேன். சரி எழுதி வச்சுக்கிறேன். நான் ஆர்வத்துல பார்த்து எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க தில்லை சிதம்பரம் சொன்னீங்க தானே? நீங்க அந்த கோயில் தான் எடுத்த நீங்க முதல்ல இருக்கா சொன்ன நானே ஞாபகம் இல்லை எதுல கோயில்களை பற்றி சொன்னீங்கல்ல. நான் மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்தேன்னா நீங்க தில்லை சிதம்பரம் எடுத்தீங்க. ஞாபகம் கனநாளா போச்சு. அது எங்க எழுதி வச்சிருக்கிறேன். கண்டராதித்தர் தில்லை குத்த பிராண்டத்து நிறைந்த பேரன்புடையவர், செந்தமிழ் புலமை வாய்ந்தவர். இவ்வேந்தர் பெருமான் தில்லியம்பலவனை போற்றி பரவிய திருவிசைப்பா திருப்பதிகம். இது படிச்சுட்டேன் போலடக்கு படிப்போர் வெங்கோல்ல தான் படிக்கல. இப்ப வெங்கோல் வேந்தன் இல்ல பல பேரு வேட்கையை உண்டாக்குவதை படிச்சுட்டேன். வெங்கோல் தான் வரணும். வெங்கோல் வேந்தன் தென்னாடும் ஈழமும் கொண்ட திற செங்கோ சோழன். அது உங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கு இல்ல. தானா உண்டாது பேப்பருக்கு வெங்கோ சோழன் செங்கோச்சோழன் கோழிவேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வேளை வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலம் என்ற தொடராற் குறிப்பிட என்று தொடராற் குறிப்பிட்டுள்ளமை அது நீங்க படிச்சிட்டீங்களே. ஓகே, வந்துட்டா இவர் தன் தந்தையின்பால் வைத்த நன்மதிப்பையும் தில்லையம்பலவன் திருப்பணியில் இவர்களுக்குள்ள ஈடுபாட்டினையும் நன்கு விளக்குவதாகும். கண்டராதித்த சோழர் கிறிஸ்துக்கு பின் 957 இறைவன் திருவடி நீழலில் எய்தினார். இவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவியார் சிவஞானியாக விளங்கிய தன் கணவரை நினைவு கூர்ந்து போற்றும் நிலையில் சிவபெருமானுக்கு பல வகை திருப்பணிகளை புரிந்தமையால் மாதேவடிகள் என போற்றப்பெறும் பெருஞ்சிறப்பினை எதியுள்ளார். இவ்வம்மையார் கோனேரிராசபுரம் என வழங்கும் திருநள்ளத்திலுள்ள திருக்கோயிலை தன் கணவர் பெயராற் கண்டாராதித்தம் என்று கற்றளியாக புதுப்பித்து கண்டராதித்தராகிய தம் கணவர் சிவபெருமானை வழிபடும் நிலையில் அத்திருக்கோயில் அவருக்கு ஒரு படிமமும் அமைத்துள்ளார்கள். மின்னாருருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்றில்லை அம்பலத்துள் என்னாரமுதை எங்கள் கோவை என்று கொள்ளெய்துவதே. தென்தில்லை அம்பலம் மின்னலை போல ஒளி வீசும் மகளிருடைய வடிவங்கள் மாடங்களின் மேல் நிலையில் விளங்கவும் வெண்கொடிகள் அம்மாளிகைகளை சுற்றிலும் பறக்கவும் அமைந்த அழகான தில்லை என்ற திருத்தலம் பொன்னாலாகிய மலை ஒன்று வந்து அவ்வூரில் தங்கிவிட்டது போலும் என்று கருதுமாறு தென்னா என்ற இசையொலியை எழுப்பி வண்டுகள் பாடும். அவ்வூரில் பொன்னம்பலத்தில் எழுந்தருளிருக்கமின் கிட்டுதற்கரிய அமுதாகிய எங்கள் தலைவனை அடியேன் என்று கிட்டப் பெறுவேன். குறிப்பையும் படிச்சுட்டு குறிப்பு மின்னார் பெண்கள் மேல் மாடங்களில் மேல் நிலையில் விளங்க என்பது
சூழ என்பதோடு முடிய. சூழ என்பது நின்றது என்பதனோடு முடியும். பொன்னார் குன்றம் பொன்னம்பலத்திற்கு உவமை என்னா என்பதற்கு மருளுமென்று ஒரு சொல் வருவித்து முடித்து அதனை மருளும் அம்பலம் என இயந்து முடிக்க தென்னா என்பது ஒரு குறிப்பு. ரெண்டாவது பாட்டு நான் ஓவா முத்தி அஞ்சு வேள்வி ஆரங்கணான் மறையோர் ஆவே படுப்பார் அந்த நாளர் ஆகுதி வேட்டுயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னரங்கேறி நின்ற கோவேயுந்தன் கொத்து காணா கூடுவது என்று கொலோ. பொழிப்புரை. என்றும் அணையாத முத்தீக்களையும் ஐவகை வேள்விகளையும் 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் முறையே வளர்த்து நிகழ்த்தி கற்று ஓதும் அந்தணாளராய் சரிதானே? அது பிள்ளையாது. ஆனா இது ஒரு நல்ல சொல்லு மாதிரி இல்லையே உங்களுக்கு? அந்தணாளராய். பசுக்களின் நெய், பால், தயிர் இவற்றை ஆவுதிகளாக சொரிந்து வேள்விகளை நிகழ்த்தி மேம்பட்ட 3000 வேதியரோடு முன்னொரு காலத்து பதஞ்சலி முனிவர் உன் கூத்தினை காண நாட்டிய அரங்காய திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானே, உன் திருக்கூத்தினை காணும் வாய்ப்பு அடியேனுக்கு என்று கிட்டுமோ? ஓவா ஒழியாத முத்தி ஆகவனியம் காரு பத்தியம் தக்கினாக்கினி என்பன முத்தி எழுதி வையுங்க. 5 வேள்வி பிரமயாகம், தேவயாகம், பிதுர்யாகம், மானுடயாகம், பூதயாகம் என்பன. 6 அங்கம் சிற்சை, கற்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தோவிசுதி, சோதிடம் என்பன. இவை வேதத்தின் பொருளையும் ஒழுக்கத்தை மறிதற்கு கருவியாகும். ஆவேடு படுப்பார் பசுக்களின் நெய், பால், தயிர்களை மிகுதியாக சொரிவர். அரங்கு அம்பலம். 2 கண்டது ஒரு படம் எடுப்போம். அதுக்குள்ள நல்ல விஷயம் அவ்வளோ. மூன்றாவது செல்லனாயம்மா நிக்கிறீங்களா? அனுப்புறா படிங்க. ஓகே. முத்தியாளர் நான்மறையர் 3000 நின்னோடத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான்மறைய தெத்தே என்று வண்டு பாடும் தென்றில்லை அம்பலத்துள் அத்தா ஒன்று நாடல் காண அனைவதும் என்று கொலோ. என்றும் அணையாத வருகுது. முத்தி ஓம்பி 4 முறை ஓதும் 3000 உன் திருவுள்ள குறிப்பிற்கு ஏற்பமானன் தன்மை உடையவர்கள் ஓதிய 4 வேதங்களையும் தெத்தே என்று இசையெழுப்பி வண்டுகள் பாடும் அழகிய தில்லையின் சிற்றம்பலத்தின் உள்ள தலைவனே. இது 3வது. நாங்க நினைச்சது சரி. என்ன உள்ள தலைவனே, உன்னுடைய ஆனந்த திருக்கூத்தினை அதன் ஒரு கூறதானே எல்லாம் அந்த நேரத்துல படிக்கிறோம். உன்னுடைய ஞான ஆனந்த திருக்கூத்தினை தரிசிக்க அடியேன் உன்னிடம் வந்து சேருவது எந்த நாளோ? சரி. குறிப்புரை. இரணிய வன்மன் என்னும் அரசன் வியாக்கிரபாத முனிவருடைய கட்டளைப்படி கங்கை, யமுனை என்னும் 2 நதிகளின் இடையே இருந்த முனிவர் 3000 தில்லைக்கு வந்து எண்ணி காட்டிய பொழுது ஒருவர் குறைய அவன் திகைத்து வருந்துதலும் தில்லைக்கூத்த பெருமான் இவர்கள் எம்மை ஒப்பார்கள், நாமும் அவர்களை ஒப்போம்.
நாம் அவர்களில் ஒருவரானோம் இதையும் எடுத்து வைங்க கமலாம்மா. வருந்தக்க என்று அருளி செய்தார் என்பது தில்லை 3000 பற்றிய வரலாறு ஆதலின் அவரை நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர் என்ற இவ்வரலாற்றை கோயில் புராணத்தான் கிடக்குதே கோயில் புராணம் தில்லை வாழ் அந்தனர் ஓதுகின்ற 4 வேதங்களை வண்டுகள் பாடும் என்றவாறு கோயில் புராணத்துல இரணிய வெண்மனுக்கு மாத்திரம் 133 பாடல்கள். பிறகு திருவிழா சருக்கத்திலையும் அவற்றைதான் வருது. இன்றைக்கு பிடிக்க போறோம் கோயில் புராணம். ஐயோ ப்ளீஸ் எல்லாரும் வந்ததை படி. நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் அவ்வளவும் அமிர்தம். ஐயோ இரணிய வெண்மன் கதை நாங்கள் கோயில் புராணம் வாசிக்க வலிக்கிட்டு தான் இரணிய வெண்மன். அதுதான் இதுல கோயில் புராணத்தை பற்றி பாட்டு போட்டு கொண்டு வர்றார் இந்த ஆசிரியர். நல்ல துரமான ஆசிரியர். இந்த கோயில் புராணம் ஒவ்வொரு திருவாசகமும் ஒரு திருப்பாவும் ஒவ்வொரு கற்பகம் யூனிவர்சிட்டி பெரிய ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கிறாங்க. இதுல கோயில் புராணம் போடத்தான் நான் போய் கோயில் புராணத்தை தேடி போட்டேன். எனக்கு சொன்னேன் நான் சொன்னேன் நல்லா இருக்கு படிப்போம். அதுமா இது அவர் தானே இப்ப ஒவ்வொரு பதிகமும் முடிய பின்னால கோயில் புராணம் போட்டு கொண்டு வர்றார் பாட்டுகள். கவனிக்கலையே இத கண்டுட்டு வரப்போது எனக்கு தெரியாது. அடுத்த ஆள 4வது மேல 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 ஆனை புரையும் மடமென் நோக்கி மாமலையாளோடும் ஆனஞ்சாடும் சென்னி மேலோர் அம்புலி சூடும் அரன்றேனை பாலை தில்லை மல்கு செம்பொனின் நம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவது என்று குலோம். 4வது பொருள் உங்களுக்கு நான் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து விடுவேன். நான் அன்றைக்கு பிள்ளையா படிச்சு முடியன்னு சொல்லுது. அதுக்கு முதலே சொல்லி இருக்கலாமே கமலா நீர் கீழே படிக்க இல்லையாண்டு. சரி படிச்சு படிச்சு படிக்கிற மாதிரி தானே சொன்னீர் கமலா நீர் பாட்டு படிக்க இன்னும் சொல்லுங்க. நீங்க துவங்கிட்டீங்க அப்ப அதையும் படிச்சு நிப்பாட்டவன் இல்ல பாட படிக்காம என்னண்டு நான் படிப்புவேன். நானே ஸ்க்ரோல் பண்ணி நானே படிக்கிறபடியா எனக்கு அது விளங்கையில நான் அதை படிச்சு விட்டுட்டேன். நீர் முடிஞ்ச அப்புறம் சொல்ல நான் போய்த்து கமலா அவருக்கு பொழிப்பையும் படிச்சு முடிச்ச அப்புறம் சொல்றீர். மானின் பார்வையொத்த பார்வையை உடையளாய் மடம் என்ற பண்பினை உடைய பார்வதியோடு பஞ்சகவிய விடேகம் செய்யப்படும் தலையின் மீது ஒரு பொறியை சூடும் சிவபெருமானாய் தேன் போலவும் பால் போலவும் இனியனாய் தில்லை திருத்தலத்தில் விளங்குகின்ற செம்பொன் மயமான அம்பலத்தில் உள்ள தலைவனாய் ஞான கொழுந்தாயுள்ள எம்பெருமானை அடியேன் கூடும் நாள் இந்நாளோ. குறிப்புரை ஆனஞ்சு பஞ்சகவ்யம் ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் என்ற அப்பர் திருமொழியை காண்க. ஆனஞ்சு எனவும் பாடம் ஓதுவர் அம்புலி சந்திரர். அடுத்த ஆரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலி காட்டு கந்தான் வாரார் முலையாள் மங்கை வங்கன் மாமலையோர் வணங்க சீரால் மல்குதில்லை செம்பொன் அம்பலத்தாடுகின்ற காரார் முடற்றும் கண்டனாரை காண்பதும் என்று கொலோ. 6வதுல படித்த நீங்கள் மேலே வந்தது 6வது கோழிப்புரை. உலகுள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து வணங்கவும் பதஞ்சலி முனிவருக்காக திருக்கூத்தாடுதலை விரும்பி கொண்டவனாய் கச்சணிந்த முலையுடைய பார்வதி வாகனாய் மேம்பட்ட வேதியர் வணங்க சிறப்பால் மேம்பட்ட தில்லியம்பலத்தின் செம்பொன் அரங்கில் திருக்கூத்து நிகழ்த்துகின்ற நீலகண்டனாகிய தலைவனை 5வது பொழிப்புரையை நாம் வாசிக்காம விட்டுட்டு 4வது பொழிப்புரையை வாசிச்சிருக்கிறேன் போல இருக்கு. நீங்க வாய்ச்ச நீங்கள் 5 சரி அவ வச்ச சரி அவ வாசிச்சது சரி அம்மா சரி அது சரி நீங்க வாசிச்சது சரி. இது 6வது.
முழுதும் வாய்ச்சது. அது சரி. முழுதும் என்பது எல்லோரும் என பொருள் தந்து நின்றது. பதஞ்சலி முனிவர் பொருட்டாக ஆட்டு உகந்தான், ஆறுதலை விரும்பினவன் இறைவன். இறைவனது திருநடனத்தை தில்லை கண்ணே காண முற்கண் தவம் செய்திருந்தவர் வியாக்கிரவாத முனிவர் என்பதும், பின்பு பதஞ்சலி முனிவர் அவருடன் வந்து சேர்ந்த பின்பே வெறுக்குமாக இறைவன் தில்லையில் திருநடனம் காட்டினான் என்பதும் கோயில் புராண வரலாறு. பதஞ்சலி கருளிய பரமநாடக என்று அருளி செய்தார். திருவாசகத்துள் 138 திருவாகவல் 138வது வசனத்துல வருகுது. கண்டன் வந்து தலைவன் அன்னாரை பெத்தலும் இது ஒருமைப்பன்மை பக்கம். இதையொருக்கும் மன்னிக்கவும். அந்த 5வது பாடலே படிக்க இல்லை நினைக்கிறேன். 4 பாடினா பிறகு 5 பாடினதா, 5 விட்டுட்டு 6க்கு வந்துட்டோமான்றத நான் கேட்கிறேன். இல்ல, நீங்கள் 5 தான் படிச்சீங்க. 5 தான் படிச்சீங்களேன் குழம்புறீங்க. மானை குறையும் களிவான் உலகிற்கு அங்கை நங்கை காதலனே ஆனஞ்சாடும் நீங்க படிக்க அப்படி எல்லாம் படிச்ச நான். நீங்கள் என்ன படிச்ச? நீங்கள் அந்த மானை புரையும் மாடம் 5வது பிள்ளையாண்டி. சோ நல்லம் நல்லம். ஓகே, 5 பாடாமல் போயிட்டோம். 5 படியுங்கோ. கரிவான் உலகிற் கங்கை நங்கை காதலனே அருளொன்றொழியாமல் முன்னே வரங்கிடக்க உன்னடியார்க்கு அருளும் தெளிவார் ஆரமுதே தில்லை மல்கு செம்பொன் நம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவது என்று கொலோ. சொரி அம்மா. நன்றி நன்றி செல்லநாயி அம்மா. பொழிப்புரை. கழித்து வாழ்வதற்குரிய வான்வழிக்குரிய கங்கை என்ற பெண்ணின் கணவனே, எனக்கு அருள் செய்வாயாக என்று அழகை உடைய திருமால் உன் முன்னே வரம் வேண்டி படுத்து கிடக்கவும், அவனுக்கு அருளாது உன் அடியவர்களுக்கே அருள் செய்யும் தெளிவு பொருந்திய அமுதமே, தில்லை திருப்பதியில் விளங்குகின்ற செம்பொன்பயமான அம்பலத்துள் ஒளி வீசும் மேம்பட்ட ஒளியே, உன்னை நாய் போன்ற கடையேனாகிய நான் என்று வந்து அடைவேன். களிவான் உலகு கழித்து வாழுதற்குரிய வானுலகம், அங்குள்ள கங்கை என்க. பகிரதன் பொருட்டு வானுலகிலிருந்து வந்த கங்கையை சிவபெருமான் சடையில் தாங்கினார் என்பது வரலாறு. ஒளிமால் என்பது வரலாறு. ஒளிமால் அழகை உடைய திருமால் முன்னே உனது முன்பில் வரம் கிடக்க, வரம் வேண்டி படுகிடக்க அவனுக்கு அருளாமல் அடியார்க்கு அருளுகின்றாய் என்றபடி தில்லை கூத்த பெருமான் முன்பில் திருமால் கிடக்க இருத்தால் காண்க. திருமால் கிடந்த கோலத்தில் காண்க. வரங்கிடந்தான் தில்லை அம்பலம் முன்றிலம். பார் படிச்சாச்சு. இல்ல 5 படிச்ச நீங்கள். இனி 6 வேற ஒரு முழுவதும் 6 நான் படிச்சுட்டேன். அது பரவாயில்ல, திருப்பி படிக்கட்டும். பாரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலி காட்டுகந்தான் வாரார் மலையாள் மங்கை பங்கன் மாமரையோர் வணங்க சீரால் மல்குதில்லை செம்பொன் அம்பலத்தாடுகின்ற காரார் மிடற்றம் கண்டனாரை காண்பதும் என்று கொலோ. உலகிலுள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து வணங்கவும் பதஞ்சலி முனிவருக்காக திருக்கூத்து ஆடுதலை விரும்பி மேற்கொண்டவனாய் கச்சணிந்த முலையை உடைய பார்வதியை பாகனாய் மேம்பட்ட வேதியர் வணங்க சிறப்பால் மேம்பட்ட தில்லை அம்பலத்தின் செம்பொன் அரங்கு திருக்கூத்து நிகழ்கின்ற நீலகண்டன் ஆகிய தம் தலைவனை என்னால் காண்பேனோ. முழுதும் குறிப்பு. முழுதும் என்பது எல்லோரும் என பொருள் தந்து நின்றது. பதஞ்சலி முனிவர் பொருட்டாக ஆட்டு வந்தான், ஆடுதலை விரும்பினான். இறைவனது திருநடனத்தை தில்லையிற் கண்ணே காண
முதற்கண் தவம் செய்தவர் வியாக்கியபாத முனிவர் என்பதும், பின்பு பதஞ்சலி முனிவர் அவருடன் வந்து சேர்ந்த பின்பே இருவருமாக இறைவன் தில்லையில் திருநடம் காட்டினார் என்பதும் கோயிற்புராண வரலாறு. பதஞ்சலி கருடைய பரம நாடக என்ற அருளை செய்தார் திருவாசகம். திருவாசகத்தில் 8வது கீர்த்தியாவதால் 138ஆம் கண்டம். தலைவன் கண்டு அன்னாரே என பிரித்து உரைத்தலுமாம். இது ஒருமைப்பன்மை மயக்கம். இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளுமிற மலைதான் எடுத்த மெற்றற்கு வாளொடு நாள் கொடுத்தான் சிலையாள் புறமூன்று எய்த வில்லி செம்பனின் அம்பலத்து கலையார் மறிபட் கையினானை காண்பதும் என்று கொளோ. இலை வடிவமாக அமைந்த ஒளி பொருந்திய வேலை ஏந்திய இலங்கை மன்னனுடைய 20 தோள்களும் நொறுங்குமாறு செய்து கைலமலையை எடுத்த அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாளோடு 3 கோடி வாழ்நாளும் கொடுத்தவனாய் வில்லினால் முப்புறங்களை மெய்த வில்லாளனாய் செம்பொன்மயமான சிற்றம்பலத்தில் மான்கன்று ஏந்திய கையனாய் உள்ள பெருமானை அடியேன் எந்த நாள் காண்பேன். மலைதான் எடுத்த என்பதை முதலில் கூட்டுக. முறிய இறச் செய்து என ஒரு சொல் வருவிக்க. மரக்கருணையின் பின் அறக்கருணை செய்தமையை குறித்தலின் மற்ற வினை மாற்றிற்கண் வந்தது. நாள் நீண்ட வாழ்நாள் சிவபெருமான் இராவணனுக்கு வாளோடு நெல் கொடுத்தமைய. இந்த மரக்கருணை அறக்கருணை தெரியுமோ? மரக்கருணைண்டா அந்த அவ தீங்கு செய்தாலும் இப்ப தீங்கு செய்தாலும் அது அவர் அத கருணைய நல்லதுக்கு செய்தது. சிவ இப்ப நான் நினைக்கிறேன் இதை சொல்லலாமோ தெரியல. இப்ப சிறுத்தொண்ட மகனை இதண்டது அது சிவபெருமானத்தான் நின்று செய்தான்னு சொன்னவ. அப்படி அந்த கொடும் செயல்கள் செய்கிறத மரக்கருணையாண்டும் அறத்துக்காக செய்யறது அறக்கருணையாண்டும் அங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகம். நாங்க இதுல படிச்சாங்க தானே, தீபுராணத்துல படிச்சாங்க. என்னம்மா ஒரு நாயன்மாரை பற்றியும் படிக்கக்குள்ள இதுவும் இதோட சேர்ந்துதான் வருது. என்ன எறியுமா கடல் இலங்கையர் கோனை துலங்க மால்வரை கீழடர்த்திட்டு குறிகொள் பாடலின் இன்னிசை கேட்டு கோல வாளோடு நாளது கொடுத்த செறிவு கண்டு நின் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திருப்பூருளானே என்னும் சுந்தரர் திருமொழியாலும் திருமுறை 7:55 அறிக. கலைஞர் மறிபொற்கையினான் என்பது ஒரு பெயர் தன்மை தாய் நின்று அம்பலத்து என்பது முடிவாயிற்று. கலை ஆண்மான், மறி கன்று அதாவது குட்டி. கலை மறியார் கையினான் என மாற்றி பொருள் கொள்க. பொன் அழகு. ஆனா உண்மையா வழக்குல மறியாடுண்டா பொட்டையாடுன்னு தானே சொல்றோம். நம்பர் பொழில் வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரட் செங்கோற் சோழன் ஒளி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடி ஆடும் அணி தில்லை அம்பலத்துள் எங்கோ நீசன் எம்முறையை என்று கொள் எய்துவதே. இல்லையோ மேலையோ மேல வருது போல இந்த குறிப்பு கணக்கா கிடா. சரி, ஒளிப்புரை. கொடுங்கோலினை உடைய அரசனான பாண்டியனுடைய நாட்டினையும் இலங்கையையும் கைப்பற்றிய ஆற்றலுடைய செங்கோலை உடைய சோழ மரபினனாய் உறையூரை கோணராக கொண்டு சிபி மரபினனாய் ஆண்ட பராந்தகச் சோழன் பொன்வேய்ந்த அழகிய திரண்ட வளையல்களை உடைய மகளிர் பாடியும் ஆடியும் நற்பணி செய்யும் அழகிய தில்லை அம்பலத்தில் எம் தலைவனாய் எம்மை அடக்கி ஆள்பவனாய் உள்ள எம் இறைவனை என்று அடையப் போகிறேனோ. தென்னன் பாண்டியன் இவரால் குறிக்கப்படும் சோழன் காலத்தில் இருந்த பாண்டியன் கொடுங்கோலனாய் இருந்தான் என்பதை வெங்கோல் வேந்தன் என்றதனால் அறிகின்றோம். ஈழம் ஈழநாடு
இலங்கை கோழி உறையூர் செம்பியன் சோழன் அணிந்த வேந்த அணிந்த அம்பலம் என இயையும் தூய செம்பொன்னினால் எழுதிமேய்ந்த சிற்றம்பலம் என அப்பர் அருளிச் செய்தமையால் திருமுறை வந்து 5ஆம் திருமுறை 2வது பதிகம் 8வது பாட்டில் அவர் காலத்துக்கு முன்பே தில்லை சிற்றம்பலம் பொன்வேயப்பட்டு பொன்னம்பலமா விளங்கினமை நமக்கு அறியப்படும். அப்ப அவர் பாடையில் அதுகளுக்கு முதல் தான் இந்த கதைகள். அதான் இவ்வாறு இதனை பொன் வேய்ந்தவன் இரணியவன்ம சக்கரவர்த்தி எனவும் இவன் சூரியன் மகனாகிய மனுவின் மகன் எனவும் கோயில் புராணம் சோழ மன்னர் மனுவின் வழியினரே என்பது மரபு. இம்மரபு பற்றியே பிற்காலங்களிலும் சோழர் குலத்தில் தோன்றிய மன்னர் சிலர் சிற்றம்பலத்தையும் பேரம்பலத்தையும் பொன்வேயும் திருப்பணியையும் மேற்கொண்டனர். இங்கு இவ்வாசிரியர் குறிக்கப்பட்ட சோழ மன்னன் முதற் பெராந்தகன் என கருதுவர் ஆராய்ச்சியாளர். இரணியவன்மன் கௌடதேசத்து அரசன் மகனாயினும் உடற்குற்றத்தால் அரசனாக தகுதியற்றவனாய் யாத்திரை செய்து வந்த பொழுது தில்லைப்பெருமானது திருவருளால் அவ்விடத்திலேயே உடற்குற்றம் நீங்க பெற்ற காரணத்தினால் வியாக்கிரபாத முனிவர் இவனே இந்நாட்டிற்கு அரசனாவான், கௌட தேசத்தை அவன் தம்பியர் ஆள்க என்று சொல்லி தில்லைப்பதியிலேயே தில்லை 3000 வரும் பிறரும் சூழ அவனுக்கு முடிசூட்டி புலியூர் அரசனாகிய இவனுக்கு புலிக்கொடியையே உரியது என்று கொடுத்தார் என்பதும் அப்புராண வரலாறு. இதனால் பிற்கால சோழர் தில்லைவாழ் அந்தனர் முடிசூட்ட பெறும் வழக்கத்தை உடையராய் இருந்தனர். இவ்வாசிரியரும் அம்மன்னருள் ஒருவராதல் இங்கு நினைக்கத்தக்கது. இந்த குறிப்புரைகள் எவ்வளவுக்குள்ளையும் எங்கட கோயில் புராண கதை. நாங்கள் எல்லாரும் இந்த பரம்பரையாக்கல தான் இருப்போம். சோழ பரம்பரை அவங்க புலிக்கொடிய வச்சு போராடினதும் இதுக்காகத்தானோ தெரியல. அதுதான் சோழ பரம்பரை சேர பரம்பரை மலையாளாக்கள். இத சொல்லணுமே, சேர சோழ எல்லாம் அங்க இருந்து வந்தவேதானே, பின்ன ஆதி குடியேறிவேதான் என்னன்னு நாங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்துற சிங்களம். இது படிச்ச நீங்கள் 8 செல்வநாயகி அம்மா 9 படிப்போம். நீங்க தான் புத்தகம் வச்சிருக்கீங்க. நெடியானோடு நான் முகனும் வானவரும் நெருங்கி முடியால் முடிகள் மோதியூக்க முழுமணி எந்திரலை அடியார் அழகினால் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து படியார் கொன்றை மாலை யானை காண்பதும் என்று கொலோ. ஓங்கி உலகளந்த திருமாலோடு பிரமனும் தேவர்களும் சந்நிதியில் நெருங்கி நிற்றலான், அவர்கள் முடிகள் ஒன்றோடொன்று மோதுதலான், சிறிய பெரிய மணிகள் குவியலை அடியவர்கள் திருவலகை கொண்டு திரட்டி வைக்கும். சிறியாண்டு படிச்ச நீங்கள் சிதறியாண்டு ஓங்கி உலகளந்த திருமாலோடு பிரமனும் தேவர்களும் சந்நிதியில் நெருங்கி நிற்றலான், அவர்கள் முடிகள் ஒன்றோடொன்று மோதுதலான், சிதறிய பெரிய மணிகளின் குவியலை அடியவர்கள் திருவலகை கொண்டு திரட்டி வைக்கும். அழகிய தில்லை அம்பலத்துள்ள நறுமணம் கமலம் கொன்றைப்பூ மாலையானாகிய சிவபெருமானை அடியேன் என்னால் காண்பேனோ. ஏனென்றா அந்த அவியல் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் அந்த முடியோட அந்த இது இருக்குன்னு தானே அவையிட்ட அந்த மேல் முடி அதை வச்சு அதோட அவரை விழுந்து கும்பிட எல்லாம் முடியெல்லாம் அடிபடும் ஒன்றோட ஒன்று. அடிப்படைக்குள்ள அதுல இருந்த மணிகள் கொட்டுண்டு அந்த மணிகள் தான் சொல்லி இருக்கு. அவ்வளவு பெருந்தொகையான தேவர்கள் அவர்கள் முடிகள் ஒன்றோடொன்று மோதலான்
ஏன் ஒன்றோடு மோதுது அவருக்கு ஒரு காலவோ எத்தனை பேர் கும்பிடுறது ஒன்றோடு மோதும் தானே. அது சரியோ, அது சரி. பிறகு அந்த விழுந்த மணியல அந்த அடியவர்கள் அந்த திருவிலகை கொண்டு தொகை ஒன்று ரெண்டா பொறுக்கி இருக்கணும். கூட்டி எழுற அளவுக்கு கொட்டி இருக்கு, கொட்டுப்பட்டிருக்கு. அம்பலத்துள்ள நறுமணம் கமலம் கொன்றை பூ மாலையானாகிய சிவபெருமானை அடியேன் என்னால் காண்பேனோ நெடியான் திருமால் முடியால் ஒருவர் மகுடத்தோடு முடிகளோடு முடியால் அண்டது ஒருவர் மகுடத்தோடு முடிகள் மோதி மகுடங்கள் தாக்குதலால் உக்க என்ற சொல் சிந்திய முழுமணி குற்றமற்ற இரத்தினம் கூடி நறுமணம் இத்திருப்பாடற் பொருளோடு வந்திரை படியில் தாழும் நெருங்கி கோடி கிரீடங்கள் மோதி இருக்கு வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த வீத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்பான். இந்த பாட்டின் பொருளை ஒப்பு நோக்கி காண்க. இந்த பாருங்க, வந்திரை படையில் தாளும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகள் வேத்திரப்படையால் தாக்கி ஒன்று அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்குமா. அவனுக்கு இத பகலும் இரவும் தொண்டர் எல்லாம் வளத்தையும் அதான் கூட்டி வைப்பினமா. நந்தியம் பெருமான் பாத நகமலர் முடிமேல் வைப்பான். இந்த ஒரே ஆள் சொல்ல ஒரு பாடல்ல குறிப்பிட்டு இல்லாம பல பாடல்கள்ல குறிப்பிட்டதுல இருந்து இந்த சம்பவம் எவ்வளவுக்கு உண்மைத்தன்மையானது என்றது அதுல இது இந்த கதை வந்து லலிதா சகஸ்டநாமத்திலையும் அந்த தமிழ் விளக்கம் அந்த அதை எடுத்து பார்த்தா தெரியும். அப்ப அதுல வந்து அவவுக்கு இந்த உமாதேவியாருக்கு போய் சிவனை கும்பிட டைம் கொடுக்க மாட்டேன், இந்த நேரம் வந்து விழுந்து விழுந்து அதெல்லாம் அவ கவலைப்படுற மாதிரி அந்த லலிதா சகஸ்டநாமத்துல ஒரு இது இருக்குது. 10 பிள்ளைண்டியே ஆராயின் சொற்கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் இதுக்குள்ள 10 மேல இருந்து வருவாங்க, மேல இருந்து படிக்கும். உவங்களங்களை போட்டு ஆட்டி படைக்கிறாங்க. படி சீரார் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்தாடி தன்னை காரார் சோலை கோழிவேந்தன் தஞ்சையார் கோன் கலந்த ஆரார் இன்சொற் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் மெய்துவரே. சிறப்பான மேம்பட்ட தில்லை நகரில் உள்ள செம்பொன் அம்பலத்தில் கூத்து நிகழ்த்தும் சிவபெருமானை பற்றி மேகங்கள் பொருந்திய சோலைகளுடைய உறைவு மன்னனும் தஞ்சை மாநகரில் உள்ள அரசனும் ஆகிய கண்டராதித்தன் திருவள்ளோடு கலந்து தெவிட்டாத இனிய சொற்களால் பாடிய அரிய தமிழ் பாமாலையை பொருளுணர்ந்து கற்று பாட வல்லவர்கள் ஒரு முறை சென்றால் மீண்டும் அவ்விடத்தினின்றும் திரும்பி நிலை உலகிற்கு புறப்படுக்க வராத வீட்டுலகில் பெருமையோடு பேரானந்தத்தை அடைவார்கள். நாங்கள் படிப்படியா போகாம படிச்சு நேரவேன் வீட்டுக்கு போவோம். குறிப்புரையம் படிச்சு முடியுங்க. சீரால் மல்கு போலால் உலகங்கள் நிறைந்த தஞ்சையர்கோன் என்றதனால் இவர் தஞ்சாவூரை தலைவராக கொண்டிருந்தவே புறப்படும். கோழிவேந்தன் என்றது மரபு குறித்தாய் சோழ மன்னன் என்னும் அளவாய் நின்றது. கோழிவேந்தன் தஞ்சையர் கோன் கண்டராதித்தன் அம்பலத்தாடி தன்னை கலந்த அருந்தமிழ் மாலை என்க. ஆரா இன்சொல் விட்டாத இனிமையுடைய சொல்லலை உடைய பேரா உலகு சென்றடைந்ததோர் நீங்காது நிலைவரும் வீட்டுலகம்.
இத பார்த்துட்டு தான் இந்த ஒவ்வொரு பதியத்துக்கு புறத்தால கோயில் புராண பாட்டு வாரதல்லோ மால் சிவாச்சாரியார் அருளி செய்தது. அப்ப நான் போய் இந்த கோயில் புராணம் என்னண்டு அடிக்க வந்துட்டு பின்ன நாட்டை கேட்டேன். நான் இப்படி கோயில் புராணம் எடுத்து வச்சுக்கிறேன் படிப்போம் நான் சொல்லிச்சோங்கள் நாங்கள் மற்றதெல்லாம் படிச்சு முடிஞ்சது தானே. அப்ப வேற ஏதாலும் படிக்கன்னு இருந்த நாங்கள் அப்ப இதை படிச்சு முடிச்சுட்டு போவோம்ட்டு தான் கொஞ்சம் பேச்சுகளும் ஆறு சருக்கம் வியாக்கிர முனிவர் சருக்கம், பதஞ்சலி சருக்கம், நடராஜர் சருக்கம், இரணிய வெண்மன் சருக்கம், இனி திருவிழா சருக்கம் நேற்று தொடங்கிட்டோம். இன்னும் ஒரு 20 கிடக்குண்டை முடிக்கிறோம். அப்ப அதுலதான் இது வந்தது. இப்படி இதுக்குள்ள இந்த கதை வரப்போதுன்றதுக்கு ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஏன் இதுக்குள்ள ஒன்று இந்த கோயில் புராணத்தை போட்டவர்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. இன்றைக்கு தான் அது புலப்பட்டிருக்குது. மற்றதையும் படிப்பாமா நேரம் இருக்கா உங்களுக்கு? வேணாட்டடிகள் அருளிச்செயல இதுவும் ஒரு வேணாட்டடிகளும் ஒரு பதியம் தான் பாடினவர். அவ முடிஞ்சுட்டா காட்டா படிப்பாமே படிப்போம். தொடங்கும் உங்களுக்கு ஓகே இருக்கலாம் நானே. வேணாட்டடிகள் அருளி செய்து திருவிசைப்பா கோவில் இத்திருப்பதிகம் தில்லையில் தில்லை பெருமானை நேர்பட காணும் வேட்கை மீறியார் அருளி செய்யப்பட்டது. வேணாட்டடிகள் வேணாடு என்பது தென் திருவாங்கூர் பகுதிக்குரிய பழம்பெயராகும். செந்தமிழ் சேர் பன்னிரு நாடுகளுள் வேணாடும் ஒன்று. இந்நிலப்பகுதியை ஆண்ட அரசர்கள் வேணாட்டிகளென கல்வெட்டுக்களை குறிக்கப்பட்டுள்ளனர். எனவே திருவிசைப்ப ஆசிரியர் ஒருவராகிய வேணாட்டடிகள் என்பார். தென் திருவாங்கூர் பகுதியில் உள்ள வேணாட்டில் அரசர் குடும்பத்தில் பிறந்து இறைவனை இன்னிசை தமிழாற் பரவி போற்றிய குறுநில மன்னர் எனக் கொள்ளுதல் பொருந்தும். 9ஆம் திருமுறையில் வேணாட்டடிகள் பாடியதாக ஒரு திருப்பதிகமே உள்ளது. தில்லை சிற்றம்பலவனை போற்றுவதாக அமைந்த இத்திருப்பதிகத்தில் 10 பாடல்கள் உள்ளன. தில்லையில் நடம்பயிலும் கூத்துப்பெருமானோடு உரையாடும் முறையில் அமைந்த இத்திருப்பதிகம் பழமொழிகள் பலவற்றை தம்மாற் கொண்டு விளங்குகிறது. பழமொழிகள் வருகுதாம் பாட்டில. வேப்பிலையும் வாழையும் கச்சையும் கசப்புடையன வாயினும் அவற்றை உலகத்தார் விரும்பி ஏற்று கறிக்கு பயன்படுத்திக் கொள்வர். வாழைக்கச்சைன்றது வாழை பூவே ஆகும் என்ன? இல்ல வாழை தண்டு. அதுபோல வெறுப்பனவே செய்யமென் சிறுமையையும் பொறுத்து ஆட்கொள்ளும் பெரியோனாகிய உனது கடமையாகும் என இவ்வாசிரியர் கூத்து பெருமானை வேண்டி போற்றும் முறை உள்ளதை இருக்கின்றது. தம்பானை சாய பெற்றார் என்பது ஒரு பழமொழி. தமக்குரிய சுற்றத்தாரது உணவுக்கு யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்பது இப்பழமொழியின் கருத்தாகும். எங்கள் பெருமானாகிய நீ வழியடியேனாகிய எனது பணியை உவந்தேற்றுக் கொள்ளாது புறக்கணித்தமையால் இப்பழமொழியும் உண்ணவிற் பொய்யாய் போயிற்று என்பர். தம்பானை சாய்பற்றார் என்று முது சொல்லும் எம்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்து ஒளிந்தேன் என்றார். நிறை குளம் தன் கரைக்கீழ் நின்ற கொம்புக்கு நீர் சுரத்தல் இயல்பு. அதுபோல் நின் கீழ் பணிபுரியும் அடியோமை நின்னருளால் வளர்த்தல் வேண்டும் என்பர். பொசியாதோ கீழ் கொம்பு நிறை குளமென்றது போல திசை நோக்கி பீழ்கணித்து சிவபெருமானோவெனினும் இசையானலொன்று ஒன்று இறத்தும் ஒன்றிறத் இசையாளென்றிறத்தும் எனையுடையாள் உரையாடல் நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என குறையிறந்து வேண்டுகின்றார். இடுவது புல் ஓர் எதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் என்பது இணையொத்து தொழில் செய்யும் 2 எருதுகள் ஒன்றிற்கு புல்லிடுவதும் மற்றொன்றுக்கு வைக்கோலிடுவதும் நடுவு நிலைமையாக அமைபோல் ஒருவரது நடுவு நிலைமையற்ற செயலை குறித்து வழங்கும் பழமொழியாகும்.
எல்லா உயிர்களையும் அடிமையாக உடைய இறைவன் அகத்திய முனிவன் ஞான நூல்களை அறிவுறுத்துவதும் என்போல்வாரை புறக்கணிப்பதும் இப்பழமொழிக்குரிய செயலாகாதோ என வினவது போன்று ஏதோ ஒரு புத்தகத்துல சைவ சித்தாந்தத்தின் ஒரு புத்தகத்துல வந்தது, இந்த பாட்டுல ஒன்றுல வந்தது இந்த படுபதமும் இடவயிறுமுடைய களுருடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனுக்கு கோத்தன்றே இடுவது புல்லோ எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் நடுவிதோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என பரிந்து வேண்டும் குறிப்பு படிப்போர் உள்ளத்தை உருக்குவதாகும். இது திருவருள் உண்மையை ஆராய்ந்து தெளியாத புறச்சமயத்தவர் கண் முன்பு இன் திருவருளை நம்பிய அடியேனை நோய்கள் பெரிதும் வருத்துதலால் அவ்வருத்தத்தை கண்ட புறச்சமயத்தவர்கள் தொண்டனாகிய இவனாட் போட்ட பெரும் இறைவனே கல்கின்றான் என்று நின்னை பழி தூற்றுதற்கு நாயேனை கருவியாக வைத்து விட்டாய் என்பது பட நீர்படி ஆயாத சமயங்கள் அவரவர் கண் முன் பெண்ணை நோயோடு பிணிநலியவிருக்கின்றதனாலே பேயாவித் தொழும் பனைத்தம் பிரான் இகழுமென் பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பயிறு நம்பானே என இவ்வாசிரியர் இறைவனை நோக்கி முறையிடும் நிலைமையில் அமைந்த பாடல். பணி முதலிய துன்பங்களுக்கு உளம் வருந்தும் இயல்பு இவர்பால் இல்லை என்பதையும், இறைவன் திருவருளில் நம்பிக்கை இல்லாதவர் சிலர் அடியார்களது உடற்பிணியை எடுத்து காட்டி இறைவன் உண்மையை மறுத்திற்கு இடனாயிற்று என்று ஒரு நிலைக்கு இவர் வருந்துகின்றார் என்பதனையும் புலப்படுத்துவதாகும். தில்லையில் நடம்பயிலும் பெருமானே, பத்தரடி தொண்டராகிய இவன் இன்னிசை தமிழ் பாடல்களை பாடி என்னை ஈடின்றி அழைக்கின்றான் என கருதி எனக்கு அருள் புரிந்தனையாயின் நின் செயல் இருவர்க்கும் நன்றாய் முடியும். அங்குனம் நீ அடியேற்கு அருளாதொழிந்தால் நின்னை அடைதற்கு தடையாயுள்ள உடலை துறந்து இறந்தேனும் நின்னை காண்பதென்று முடிவு செய்து விட்டேன். இம்முடிவினை இனி நின்னால் தடுத்தலாது என்பது பட பாவாண்ட தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்தோவாதே அழைக்கின்றான் என்று அருளின் நன்று மிக தேவே திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை கண்டல் இனி உனக்கு தடுப்பரிதே என வாசியர் இறைவனை நோக்கி கூறும் அறிவிப்பு மூவா முழுப்பழி மூடு கண்டாய் என வருந்தும் திருநாவுக்கரசர் வாய்மொழியை நினைவுபடுத்துவதாய் இவரது உள்ளத்துறுதியை புலப்படுத்தல் காணலாம். செல்லநாயம்மா தொடங்குங்க. திருச்சிட்டம்பலம். செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார் கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கரை கொள்வார் எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. தில்லையில் திருக்கூத்து நிகழ்த்தும் பெருமானே, அடிமைகளை விரும்புபவர்கள் அவ்வடிமைகள் இழிவான செயல்களை செய்தாலும் அவற்றை பொறுத்து கொள்வர். கசப்பு சுவையை உடையவாயிருப்பினும் வாழைக்கச்சல்களையும் வேப்பங்கொழுந்தினையும் கறி சமைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். அடியேனுக்கு உன்னை தவிர வேறு எந்த பற்றுக்கோடும் இல்லை என்பதனை நீ அறிந்தும் என்னுடைய தொண்டினை விரும்பாதிருப்பதன் காரணம் புலப்படவில்லை. குறிப்புரை: துச்சான இழிவான செயல்களை ஆளுகப்பர் தமக்கு அடிமையாய் உள்ளவரை விரும்புகின்ற தலைவர். கைத்தாலும் என்பது கச்சாலும் என போலி ஆய்த்து. கைத்தல், கசத்தல், கதலி, வாழை இது ஆகுபேராய் அதன் காயை குறித்தது. இலை வேம்பு என்றதனை வேம்பு இலை என மாற்றுக. வாழையின் பிஞ்சு காயும் வேப்பிலையும் கசப்பனவாயினும் அவற்றையும் கரியாக கொள்வர் மக்கள் என்னும் உவமையை முன்னர் வைத்து உரைக்க, எச்சார்வும் யாதொரு துணையும் எனக்கு இல்லாமை என உரைக்க, நச்சாய் நீ விரும்பவில்லை
இது பொருந்துவதோ என்னும் குறிப்பெச்சம் வருவித்து முடிக்க கான் முன்னிலை அசை. நீர் வந்து இதை சொல்றீரோ, இந்த வேப்பம் பூவை பழத்தையே சாப்பிட்டு கொண்ட புழு கருப்பம் மரத்துல போயிருந்தா, கரும்பு மரத்துல போயிருந்தா அது திரும்பி வந்து அதுக்கு கரும்புன்ற சுவை பிடிக்காது. ஏன்னா வேப்பம்பழம் கைப்பையே திண்டு பழகிட்டுது. அப்ப அது திரும்பி வேப்பம்பழத்தை தான் நாடும். அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதையே நீர் இதுக்கு சொன்ன நீர் அனு முதல். அது வேற கருத்து, இது வேற கருத்து. என்ன இது 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 ரெண்டும் கைப்பு தான். அது என்னண்டா, அது என்னத்துக்கு சொன்னதண்டா, அந்த பௌதீக வாழ்க்கையோடையே இருந்த இந்த மாயங்களுக்குள்ளேயே இருந்த ஆன்மா இறைவன்கிட்ட போனாலும் அது திருப்பி அந்த பௌதிக வாழ்க்கைக்கே வருமா. ஏனண்டா அதுக்கு இதுதான் பழக்கப்பட்டுட்டது. அதே நேரம் ஆன்மீகத்துக்கு போன ஆன்மா பௌதியத்துக்குள்ள லேசில் போகாது. அதுக்குள்ள போனாலும் திரும்பி ஆன்மீகத்தை தான் தேடி வரும். அதுதான் அந்த சைவ சித்தாந்த பாட்டுக்குள்ள வந்தது. இவர் என்ன சொல்றாருண்டா இதுல இவர் சொல்றது எப்படி சொல்றாருண்டா, நான் ஒரு பிழையான ஆளா, ஒரு கச்சல் சுயோட கசப்பு விரும்பத்தகாதவனாக இருந்தாலும் நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். இந்த அடிமையா உன்னோடு நான் அடிமைப்பட்டு உன்னையே நம்பி இருக்கிறேன். ஆகவே நீ என்ன அந்த இழிவான செயலை நான் செய்தாலும் அவற்றை பொறுத்து நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இப்படி இந்த கசப்பு சுவையை உடையதண்டாரும் வாழைக்கச்சலையும் வெப்பங்குழந்தையும் கறி சமைத்து சாப்பிடின. அதே மாதிரி நீ என்னுடைய குறைகளை அறிந்திருந்தும் நீ என்னுடைய தொண்டை விரும்பாதிருப்பதன் காரணம் எனக்கு புலப்பட இல்லையே என்று சொல்லி அவர் வேம்பையும் கதலி கைப்பையும் சொல்றார். அது மக்கள் அதால நன்மை இருக்கு. இவரையும் இந்த அடிமையா இருக்கிற இவரையும் ஏற்றுக்கொண்டா நல்லதான். அதை ஏற்றபடியா தானே இவர் அந்த தன்னை இழிவுபடுத்தி சொல்றார். தன்னை இரக்கம் பெறத்தக்கதான் பாடுறார். தான் ஒரு கைப்புக்கு தன்னை உபமானமா சொல்ற, தன்னை உபமானப்படுத்துறார். தான் ஒரு குறைந்த ஒரு ஆள் அந்த மாதிரி. இவ்வளவு பெரிய பாட்டை பாடக்கூடியதாகவும் இவ்வளவு சிறப்பையும் கொடுத்திருக்க அவர் தன்னை குறைச்சு பாடுறார். சரி சரி, வேணாட்டடிகள். ஓகே, ரெண்டாவது பாட்டு பிள்ளைண்டி படியுங்க. தம்பானை சாய்ப்பாற்றார் தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும். இதான் அந்த பழமொழி என்றது. தம்பானை சாய்ப்பற்றார் என்னும் முது சொல்லும் மெய்ப்போல்வார்க்கெல்லாம என்னளவோ அறிந்தொழிந்தேன் வம்பானர் பணி உகத்தி வழியடியேன் தொழிலிறையும் நம்பாய்க்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பனே. ஒளிப்புரை. திருத்தில்லையில் நடம்பயிலும் நம்பனே. ஒருவரும் தம்முடைய பானையை சாய்த்து நீரை பிடிக்க மாட்டார்கள் என்னும் பழமொழியையும் அடியேனை போன்றவர்களுக்கு பொருந்தி இருத்தலை என்னை பொறுத்தவரையில் தெரிந்து கொண்டு விட்டேன். புதியராக வந்த அடியவர்களின் தொண்டினை விரும்பும் நீ வழி வழியாக வந்த அடியனுடைய தொண்டினை சிறிது விரும்பாதிருக்கிறாயே. அதே பானையை சாத்து தண்ணி பிடிக்க மாட்டினமே. பானைக்கு தாண்டி வரும், ஊத்துண்டு போயிடும். நிமித்தி தானே பிடிக்கணும். நிறையாதே பைப்புலேண்டான வாளியிலேண்டான எடுக்க பானை வடிவா பிடிச்சாதான் எடுக்கிறது. என்ன பானை தண்ணியில ஊறி இருக்கும். தண்ணியில ஊறி இருக்கிற பானை இலக்கமா இருக்கும். சாய்ச்சி குடிக்கும் பொழுது அந்த விளிம்புகளதுகள் அடியதுகள் உடையக்கூடும். அப்ப அதை அப்படியே வச்சுட்டு அந்த பானைய அதன் ஈரழிப்பு தன்மையோட அப்படியே விட்டுட்டு உள்ளுக்கு வேற ஒரு குட்டி ஏதனம் வச்சு அதாலதான் அந்த தண்ணிய மோந்து எடுப்போம். அது உடைஞ்சு போயிரும். ஆனா இவர் உடையிற, இவரை சரிச்சு குடிக்கிற மாதிரி இவருக்கு துன்பத்தை தாரப்ப இவர் மனம் உடைஞ்சு போறாரு. குறிப்புரைய படியும் வேண்டி சாய என்பதன் இறுதி அகரம் தோத்தலாயிற்று. தம் பானை சாய பெற்றார். ஒருவரும் தங்கள் பானையை கீழே விடுமாறு பிடிக்க மாட்டார்கள். அதாவது கருத்தின்றி புறக்கணிப்பாக கையாளார் என்பதான் முது சொல் பழமொழி. இறைவன்
தம்மை புறக்கணித்து விட்டான் என்னும் கருத்தினால் அம்மது சொல் எம்போல்வர்க்கு இல்லாமை என்ற அளவிலே அறிந்தொழிந்தேன் என்றார். சொல்லும் என்னும் உண்மை சிறப்பு. அறிந்தொழிந்தேன் என்பது ஒரு சொல் நீர்மைத்து. வம்பு ஆனார் பணியுகத்தி புதியராய் வந்த அடியரது தொண்டினையும் விரும்புகின்ற நீ பணியும் என்னும் உண்மை தோத்தலாயிற்று. அடிவழியேன் தொழில் இறை நம்பாய் வழியேன் ஆகியதென்றது தொண்டினை சிறிதும் விரும்பவில்லை. இங்க மூன்றாவது பாட்டு கீழே பொசியாதோ கொம்பு நிறைகுளம் என்றது போல திசை நோக்கி பேழ்கணித்து சிவபெருமான் என்னும் எனினும் இசையானால் என்றும் எனையுடையாள் உரையாடாள் நசையானே நின்றிருந்தில்லை நடம்பயிலும் திருத்தில்லை என்று படிச்சா சரி. நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பனே பொழிப்புரை திருத்தில்லையின் நடம்பயிலும் நம்பான். இதைத்தான் கொண்டு கூட்டியன்னு சொல்ற கடைசி வசனத்தை கொண்டு இங்க முன்னுக்கு தான் பொழிப்புறப்படுறார். அப்ப திருத்தில்லையில் நடம்பயிலும் நம்பான். நீர் நிறைந்த குளத்தில் அருகிலே பள்ளத்தில் உள்ள சிறு மரத்துக்கு அக்குளத்தில் நீர் கசிந்து பாயாதோ என்று சொல்லப்படும் பழமொழிக்கு இணங்க அவன் வரும் திசைகளை பார்த்து மனம் வருந்தி சிவபெருமானே அடியேனுக்கு அருள் செய்ய வாராதிருத்தல் முறையோ என்று முறையிட்டாலும் அந்த எம்பெருமான் என் பக்கம் வரவுடம் கொள்வானல்லன். அடியேனே அடிமையாக உடைய உமாதேவியும் எம்பெருமானே அடியேன் கண் முன் வருமாறு பரிந்துரை கூறுகின்றாள் அல்லல். அவளை காண ஆசைப்படும் அடியேன் யாது செய்வேன். குறிப்பு நிறைகுளம் கீழ்கொம்பு பொசியாதே என மாற்றி கொம்பிற்கு என உருவு விதிக்க எரி நிரம்பினால் அடைகரை பொசியும் என்பது பழமொழி. பொசிதல் கசிந்து ஊறுதல். ஏரி நிறைந்த பொழுது மதகின் பாய்ச்சலால் வளரும் பயிர்களே அன்றி அடைகரையில் முளைத்துள்ள செடிகளும் ஊற்று பெற்று வளரும் என்பது இப்பழமொழியின் பொருள் போல என்றதன் பின் என் திறத்தும் நசையானேன் என்பவற்றை முறையே கூட்டுக. என் திறத்தும் நசையானேன் என்றது என்னளவிலும் நிறைந்து சிவபெருமான் அருள் வழங்குவான் என்று கருதி அவனிடத்தில் விருப்பமுடையவனாயினேன். இதன் பின் ஆயினும் அதன் வருவிக்க திசை நோக்கி அவன் வரும் திசையை பார்த்து பேழ்கணிந்து மனம் வருந்தி ஆகாயத்தை நோக்கி என்றவாறு சிவபெருமான் எனும் சிவபெருமானே முறையோ என்று முறையிட்டாலும் இசையான் என்ன ஆளாக உடையவனாகி அவன் வர இணங்கவில்லை. என்னை ஆளுடையான் என உம்மை விதித்து என்னை ஆளாக உடையவளாகிய உமையம்மையும் எனக்கு முன்வந்தருளுமாறு அவனுக்கு சொல்லவில்லை என உரைக்க இனி யான் என் செய்வேன் என்பது குறிப்பெச்சம். நம்பனே என்றதில் ஏகாரம் இத்திசை. என்ன இந்த திருப்படையாச்சு என்னை ஆளுடைய பெருமானண்டு 4வது பாட்டு. நான் என்ன நல்ல பாடல, அருமையான ஒரு பாட்டு. ஆயாத சமயங்கள் அவரவர் கண் முன்பென்னை நோயோடு பிணிநலிய இருக்கின்றதனாலே பேயாயித் தொழும்பெனைத்தும் பிராணிகளும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே. திருத்தில்லையில் நடம்பையிலும் நம்பானே. அது நம்பனேண்டல்ல வேற ஒண்ணுமே. நம்பானே
ஆராய்ச்சி இல்லாத புறச்சமயங்களை பின்பற்றும் மக்களுக்கு முன்னே அடியேனை மெனக்கவலையும் உடற்பிணியும் வருத்துமாறு அடியேன் இருக்கின்ற காரணத்தால் இந்த அடியவனை பே என்று கருதி இவனுடைய ஆண்டானும் இகழ்ந்து புறக்கணித்து விட்டான் என்று நாய் போன்ற அடியேனை அவர்கள் எள்ளி உரைக்குமாறு செய்து விட்டாய். என்னை நோயோடு பிணிநலிய, அதாவது நான் ஏதும் செயலன்றி இருக்கின்ற அதனாலே நாயேனை ஆயாத சமயங்கள் அவரவர் முன்பு என்பித்தாய் என கூட்டி உரைக்க. ஆயாத சமயங்கள் உண்மையை ஓர்ந்து உணர மாட்டாது. நேற்று அதுல ஒரு ஆள் கேட்டவே இல்லை, ஓராது உணராது உணர்ந்து என்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் உண்டு தானே. அப்ப எனக்கு டக்கண்டு பழிச்சிட்டது. ஓராது என்ற ஆராய்ந்து செய்யாது, ஆராய்ந்து எப்படி ஆராய்ந்து திருமுறைகளையும் மெய்கண்ட சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து. அப்ப ஓராதுவுக்கும் உணர்ந்துவுக்கும் வித்தியாசம். ரெண்டும் ஒண்டல்ல. அவ ரெண்டும் ஒண்டு கண்டு கருத்துலாம் கதைச்சவ. அப்ப ஐயாட்ட கேட்க நான் டக்கண்டு சொன்னேன், ஐயா என் ஓராதண்ட ஆராய்ந்து உணர இறைவனை இதுகளை படிச்சு நாங்கள் உணர்றது என்று ஐயா சொன்னார். அது சரியாண்டு. அப்ப அதே மாதிரி இப்ப இதுல உண்மையை ஓர்ந்து உணர மாட்டாது ஓர்ந்தண்டு ஆராய்ந்து உணர மாட்டாது மயங்கி உரைகின்ற சமயங்கள் ஆயாதன சமயம் பல. இது நல்ல ஒரு விஷயம் அந்த அவனேட்ட கேட்ட கேள்விக்கு. அப்ப இத எங்களுக்கு பாருங்க, ஒன்றுக்குள்ளே உண்டு எல்லாம் ஏதோ சம்பந்தமா வருது. என்னன்னு நான் தெரியும். உங்களுக்கு வரையில சமயமே அதுதான் அவர் சொல்றார். எங்கட சமயமே எல்லாம் சமயங்கள் ஆயாதன சமயம் பெல இன திருஞான சம்பந்தரோ பதிகம் உண்டு, திருமுறை உண்டு, பதிகம் 11 பாடல் 5 சமயங்களை உடைய அவரவர் என்க நோய் மெனக்கவலை பிணி உடற்பிணி நலிய வருத்த பேயாக என்பது குறைந்தது. பேய் போல அலையும்படி என்பது பொருள். தொழும்பன் அடியவன் தம்பிரான் தமக்கு தலைவன் தாம் என்றது இவர் போலும் அடியவர் பிறரையும் உளப்படுத்தது. தம்பிரான் இகழும் என்றல் இல்லாதவனை உளனாக கருதியும் தன்னை காக்க மாட்டாதவனை மாட்டுவான் என கருதியும் அல்லல் உருகின்றான். என்னும் இருவகை கருத்தையும் தோற்றுவிப்பது என் போலிகள் உண்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் என்று அருளினார் திருநாவுக்கரசு நாயனார். திருமுறை 4 பதிகம் 1 பாடல் 9. என்பித்தாய் என்பது என்று பொதுமக்களால் இகழ்வித்தாய் என பொருளந்து நாயினை என்னும் இரண்டாவதற்கு முன்பு என்பதற்கு முடிவாயிற்று. ஏதமே பல பேச நீயன ஏதிலார் முனம் என் செய்தா என்ற திருவாசகத்துல திருக்கழுக்குன்றத்துல திருக்கழுக்குன்றம் அது நல்ல நல்ல எனக்கு சரியான விருப்பம் திருக்கழுக்குன்றம் படிக்க. அது நல்லா இருக்கும் படிக்க. இதார் அனுவா 5வது நினைந்திருந்து கிடந்தெழுந்து தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரிகற்றாற் போல் கதறு வித்தி வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருத்தில்லையில் நடம்பயிலும் நம்பானே. நின்ற இடத்தும் அமர்ந்த இடத்தும் கிடந்த இடத்தும் நினைந்து எழுந்து விடத்து தொழுகின்ற அடியனாகிய நான் மனம் பொருந்தி ஒரு நேரத்தில் உன்னை விரும்பிட்டு நினைக்காமல் இருந்தாலும் நீ அவ்வாறு இருக்க விடாமல் கன்றை பிரிந்த தாய்ப்பசு போல கதறச் செய்கின்றாயே ஒழிய நீ என் எதிரில் வந்து நிற்கின்றாய் அல்ல. இவ்வாறு நீ செய்யும் இச்செயல் உனக்கு ஏற்புடைய நல்ல செயல் ஆகுமா? குறிப்புரை நின்று சொல்லும் இந்த இது எல்லாம் அந்த திருப்படி ஆட்சிக்கு ஒத்ததா வருது. என்ன கன்றை பிரிந்த தாயசு போல ஒரு வசனம் அதுக்கு வருதோ வருது நினைந்து தாயன வந்த கணக்கதுமாகாதே ரணமாகுமனாதி குணங்கள் கருத்துருமாக அநேகமானது அது அதோட ஒத்து வர்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே
குறிப்புரை. நின்று தொழும்பனேன் என்றதற்கு நின்ற விடத்தும் இருந்த இடத்தும் கிடந்த இடத்தும் நினைந்து எழுந்து விடத் தொழுகின்ற தொழும்பனேன் என உரைக்க. நிற்றல் முதலிய மூன்றும் செயலற்றிருக்கும் நிலையாதலின் அக்காலங்களில் நினைத்தலும் எழுதல் கிளந்தெழுந்து செயற்படும் நிலையாகலின் அக்காலத்திலும் தொழுதலும் கூடுவாயின. உண்மைதானே? இருநிலையிலும் உன்னை மறவாதிருக்கின்ற நான் யான் ஒரு கால் எக்காரணத்தாலேனும் மறந்திருப்பினும் இருக்க விட்டாய். சில வேளையில மறந்தாலும் அவர் மறக்க விட மாட்டாராம். இதன் பின் ஆயினும் என்பது வருவிக்கொன்றி உன்னை பொருந்தி என்றது பிறவற்றை மறந்து என்றவாறு. இது நினையாது என்பதில் நினைதல் வினையோடு முடிந்தது. வரவு என்றதில் ஒடு உருவு விதித்து வரவோடு நில்லாய் அப்போல கதறுவித்தி என மாற்றி உரைக்க. கன்று பிரி கன்றினால் பிரிக்கப்பட்ட கற்றா என்றது வாழா பேராய் நின்றது. படுமதமும் இடவயிறும் உடைய களீர் உடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியன கோத்தன்றே இடுவது புல் ஓரெருது கொன்றினுக்கு வையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருத்தில்லையில் நடம்பயிலும் நம்பானே ஒழுகுகின்ற மத நீரையும் பானை போன்ற வயிற்றினையும் உடைய யானை முகனாகிய விநாயகனை மகனாக உடைய தலைவனே. என்ன மத நீர்? 3 மத நீர் இருக்கு ஜானைக்கு. என்ன? கன்னம் கண்ணீர் கோசநீர். அதான் கன்னமதம் கைமதம் கோசநீர் கோசமதம். கண்ணம் கோ அது சரி. கண்ணீர் வேற என்ன? தும்பிக்கையில வார நீர், அவற்ற அந்த ஜானின் உறுப்புல இருந்து வார நீர். 3 மதம். கோசநீர் வந்து அவற்ற யூரின் வயிற்றினை முடிய நீரையும் பானை போன்ற வயிற்றினையும் உடைய யானை முகனாகிய விநாயகனை மகனாக உடைய தலைவனே உன் திருவருளை உணர்தற்பொருட்டு அகத்திய முனிவருக்கு ஆகவத்தை உபதேசித்தாய். அகத்தியருக்கு மேம்பட்ட நிலையை அருளி அடியேனுக்கு உலகியலை அருளியை செயல். 2 எருதுகள் உள்ள இடத்தில் ஓர் எருதுக்கு புல்லை வழங்கி மற்றொன்றினுக்கு வைக்கோலை வழங்குவதனை ஒக்கும் செயலாகும். இது உனக்கு எல்லோரிடமும் நடுவு நிலைமையோடு நடந்து கொள்ளும் பண்பு ஆகுமா? இதே போல அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் ஒன்றும் இருக்கு. அவர் பாடுறதுக்கு எப்படி பாடுறாருண்டா, பெரிய ஆக்கள் நீங்க பிழை பொறுப்பீங்கன்னு தான் நான் பிழை விட்டேன். நான் அப்படி இருந்து நீங்க இப்படி கண்ணு எடுத்தது சரியா? கண் இல்லாம நான் தெரியலாமா? தம்மானை அறியாத சாதிய அருளர் பாட்டு ஒன்று இருக்கிறது. இதே போல வருந்தி சொல்ற சுந்தரத்தை. ஆனா அவர் வந்து ஆன்மாக்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தானே அதை செய்கிறார். இந்த வினைகளுக்கு ஏற்ற கண்ணு எடுத்தவர் பொய்சத்தியம் செய்து சத்தியம் செய்யக்கையும் அதுல ஒரு கதை இருக்கு. என்னண்டா, அவர் போய் சிவபெருமானிட்ட சொல்றாரு, அவர் ஃப்ரெண்டா பழகினதானே சொல்றாரு, நான் உங்களோட மூலஸ்தானத்துல சத்தியம் பண்ண வருவேன், நீங்க அங்க இருக்க கூட அந்த மகள மரத்துக்குள்ள போயிடுங்க. பிறகு பார்த்தா அந்த அவருக்கு சொல்லி போடுவார், கனவில் அவருக்கு சொல்லி போடுவார், மகள மரத்துக்குள்ள சத்தியம் பண்ண சொல்லி கேள்விங்க. அப்போ அப்படி சொன்னா வேற ஒண்ணும் செய்யலாம தான் நான் சத்தியம் பண்றாரு. அவர் சத்தியம்னா அப்படி விருப்பம் இல்லை, ஆனா செய்துட்டேன். அப்பதான் நீ என்ன அறிய இல்லையா, நான் பிள்ளை நீ மன்னிப்பா என்றுதானே நான் அந்த பிள்ளையை செய்த. நான் நீங்க பெரிய ஆக்களுக்கு இது தகுமா? பெரியவர் தானே நீங்க. நேற்றும் நாங்கள் இதுல திருவிசைப்பாண்டுல படிச்ச நாங்கள் அவர் சத்தியம் மீறி வந்தவர். ஏனண்டா அவற்றை இதை பார்க்க என்ன தேரை பார்க்க என்ன தேரும் என்ன பாக்குறதுக்கு வந்துட்டார் திருவாரூருக்கு. அவ்வளவு ஆனந்தமா இருக்குமென்று சொல்லி சத்தியம் பண்ணி இருந்தவர் இல்லை, அங்க வரமாட்டேனண்டு ஏனென்றால் கதைக்கிறா இல்லையாண்டு. அப்ப அந்த அதையும் மீறி வந்தவர் அந்த சத்தியத்தை மீறி. குறிப்புரை. படுமதம் மிக்க மதம் இடவயிறு
இடம் பெரியதாய வயிறு இவற்றையுடைய களிறு மூத்த பிள்ளையர் ஐராவணம் என்பாரும் உளர். பிரான் என்றது பிரானாகிய நீ என முன்னிலை கண் படர்க்கை வந்த வலுவமைதி அடியறிய உனது திருவருளை உணர்தல் பொருட்டு அடியறிய ஓத்து உணர்வது அகத்தியனுக்கு அன்றே எனவும் இது நடுவோ எனவும் மாற்றுக. ஓத்து என்ற ஆகம பொருள் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு ஆகமத்தை உபதேசித்தார் என்பது வரலாறு. அகத்தியனுக்கு அந்நிலையை அருளி அடியேனுக்கு உலகியலை அருளினாய். இது 2 எருதுகளை உடைய ஒருவன் ஒன்றற்கு புல்லிட்டு மற்றொன்றுக்கு வைக்கோல் இடுதல் போல்வதல் என்பதாம். மண்ணோடு நல்ல பாட்டு. மண்ணோடு மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாய் வாய் கண்ணகா கண்ணாகா ஒளித்தலும் கண்ணாகாத ஒளித்தலும் நான் மிக கலங்கி. அண்ணாவோ என்ற அண்ணன்தான் தலமந்து அலமந்து ஒளித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருத்தில்லையில் நடம்பயிலும் நம்பானே. மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் வரையிலும் மனிதர்களோடு இவர்கள் வரையிலும் எல்லாருக்கும் நீ பற்றுக்கோடு ஆவாய். அவ்வாறாகவும் அடியேனுக்கு மாத்திரம் பற்றுக்கோடு ஆகாமல் அடியேனை புறக்கணித்ததால் அடியேன் மிகவும் கலங்கி பெருமை பொருந்திய தலைவனே என்று மேல் நோக்கி மனம் சுழன்று அழைத்தாலும் நீ அடியேனை நெருங்கி நிற்கின்றாய் அல்லை. இதன் காரணம்தான் யாது? ஒடுகள் எண்ணிடைச்சொல் மண்ணின்கண் அளவும் பொருந்திய மனிதர்க்கும் விண்ணின்கண் அளவும் வானவர்க்கும் என நிரல் நிறைத்து வந்தது. கண்களை பற்றுக்கூடாக எனக்கு அவ்வாறு ஆகாதெழுந்தமையால் என்க. அண்ணல் என்பது நகரம் இறாய்த்திருந்து ஒளியேற்பது பிற்கால வழக்கு. அண்ணல் பெருமை உடையவன் தலைவன் அண்ணாந்து ஆகாயத்தை நோக்கி நின்று அலமந்து வருந்தி. வாடாவாய் நாப்பீதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய்குற்றுவல் ஏற்றே மற்றது இது பொய்யில் கூடாமே கை வந்து குறுகுமாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நம்பி நடம்பயிரும் பொழிபெயர்ப்பு. தில்லையின் நடம்பயிரன் நம்பானே வாட்டமுற்று வாயின்கண் உள்ள நாவினால் அடைவு போக்கிடாக பல கூறி உன்னை விருப்புட்டு நினைத்து மனமுருகும் இதனைத் தவிர வீடு பேறு அடைதலுக்கு ஏதுவாகிய சிறு பணி விடை வேறு யாது உளது? இக்குற்றவல் பொய்யின்கண் பொருந்தி பழுதாகாவாறு யான் உன் பக்கம் வந்து உன்னை கூடுமாறு நீ திருவுள்ளம் பற்றுவாயாக. வாடா என்பது செய்யா என்னும் வினையெச்சம். வாடி என்ற பிதற்றி நினைந்து என்ற உருகி செய்குரே என்க. வாயின்கண் உள் நாவால் செய்வீடாகும் குற்றவல் என மாறுக. வீட்டிற்கு ஏதுவாவதனை வீடாம் என்றார். குற்றவல் சிறுபிணி விடையிட்டு என்ன பயனை உடையது? உன்னை அடைவதையே பயனாக உடையது என்பது குறிப்பு. இதனால் இவர் உலகப் பயன் கருதி இறைவனுக்கு தொண்டு செய்யாமை பெறப்பட்டது. இது பொய்யிற்கூடாமே. இக்குற்றவல் பொய்யின்கண் பொருந்தாதவாறு பழுதாகாதபடி என்றவாறு கூடாமே நாடாய் என இயையும். கைவந்து என்றதில் கை இடைச்சொல் யான் வந்து உன்னை குறுகுமாறு நாடாய் என மாற்றி கூட்டுக.
நாடா என்பது நினைத்தருள். வாழாமல் அயன் வீழ்ந்து காண் பெரிய மாண்பிதனைத் தோளாரக் கையாரத் துணையாரத் தொழுதாளும் ஆளோ நீ உடையதுவும் அடியேனுன் தாழ் சேரும் நாளேதோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருத்தில்லையில் நடம்பயிலன் நம்பானே. வழிபடுதலைச் செய்யாது திருமாலும் பிரமெனும் விரும்பி காண்பதற்கு அரிய உன் திருமேனியை கைகளை உச்சிமேல் குவித்துச் சேர்த்து திருவடி துணைக்கண் நிறைவு பெறும்படி தொழுதாலும் நீ அடியேனை அடியுமையாக உடைய செயலும் உடையையோ அடியேன் உன் திருவடிகளைச் சேரும் நாள் என்று வருமோ வாழா என்றது வழிபடுதலை செய்யாதோ என்னும் பொருட்டு புக்கணைந்து புரிந்தலரிட்டிலர் என்பது முதலாக இலிங்க புராண திருக்குறுந்தொகையுள் திருமுறை இது இலிங்க புராணம் அது 595 பாடல். திருநாவுக்கரசர் அருளி செய்தல் என்ன இலிங்க புராணத்து திருக்குறுந்தொகையுள் திருநாவுக்கரசர் தான் செய்திருக்கிறார். என்ன திருக்குறுந்தொகை ஏன் இலிங்க புராணம் அண்டு வந்திருக்கு? ஏன் இலிங்க புராணம் அண்டு ரெண்டையும் போட்டிருக்கணும்? என்ன திருக்குறுந்தொகை? இலிங்க புராணத்து திருக்குறுந்தொகையுள் அண்டு போட்டுட்டு பிறகு திருநாவுக்கரசர் தான் அதை செய்திருக்கிறார். இப்போ வேற கோயில் புராணம் செய்த மாதிரியாகும். அது திருக்குறுந்தொகை பதிகம் பாடி இருக்கிறார். லிங்க புராணம் லிங்க புராணம் லிங்க புராணம் போட்டிருக்கிறார். அதான் ஆனா இல்ல, ஆனா இங்கேயும் வந்து பேர்மன் தீ போட்டு திருக்குறுந்தொகை பாடி இருக்கிறார். 5வது பதிகம் 95 பாடல. ஏன் அப்ப இலிங்க புராணம் போட்டவர் லிங்கத்தை பற்றி பாடி இருக்கணும். அவர் பாடி இருக்கிறார். அது இருக்கும். மாலுக்குரிய வீழ்ந்து என்பதன் பின் அயனுக்குரிய பறந்து என்பது வருவிக்க மாண்பு என்றது அதனை உடைய திருமேனியை உணர்த்திட்டு கூத்தப்பெருமான் திருமேனியும் மாலையின் பொருட்டு தோன்றிய வடிவின் வேறன்றகலாயின் மாலையின் காண்பரிய மாண்பினதாகிய இதனை என்றார். தோளாரத் தொழுதல் கைகளை உச்சிமேற் சேர்த்து தொழுதலான் துணை திருவடி துணை தோளாரவும் கையாரவும் துணியை ஆறத் தொழுதாலும் என்காள் அடிமை. நீ என்றதன் பின் என்னை என்பது வருவித்து நீ என்னை உடையதுவும் ஆளோ என மாற்றி உரைக்க உடையதுவும் ஆளோ என்றது ஆளாக உடையையோ என்றவாறு உடையை அல்லையாயின் அடியேன் உன் தாழ் சேரும் நாளும் ஒன்று உண்டாகுமோ என்க. எனவே ஆளோ என்ற ஓகாரம் ஐயப்பொருளிலும் ஏதோ என்னும் ஓகாரம் இடக்கப் பொருளும் வந்தனவாம். இனி பின்னின்ற ஓகாரத்தை அசை நிலையாகவும் ஆக்கி உடையாயின் அடியேன் உந்தால் சேரும் நாளேது என வினா பொருட்டாகவும் உரைக்க. ஓகே, 10வது அதோட முடியுது. அனு பாவாந்த தமிழ் மாலை 10 தொண்டன் எடுத்தோவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிகத்துவே தென்திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே. விடுங்க, இதை பார்ப்போம். கீழிடுங்க, என் தேவனே, அழகிய புனித தலமாகிய தில்லையில் திருக்கூத்து நிகழ்த்துபவனே, அடியார்களுடைய திருவடி தொண்டன் பாட்டு வடிவமாக அமைந்த தமிழ் மாலையை எடுத்து கூறிவிடாமல் அழைத்து கொண்டிருக்கின்றான் என்பதனை திருவுளம் பற்றி இப்பொழுதே அருள் செய்தல் மிக நல்லது. நாய் போன்ற இழிந்த அடியனாகிய நான் சாகின்ற நேரத்திலாவது உன்னை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டுவதனை இனி உன்னாலும் தடுத்தல் இயலாது. குறிப்புரை: 3வது அடி முதலாக தொடங்கி தடுப்பது அரிது என்பதன் பின் ஆதலின் என்று சொல்லெச்சம் வருவித்து உரைக்க பா ஆர்ந்த பாட்டாய் பொருந்திய பா ஆர்ந்த மாலை எனவும் மாலை என்று எடுத்து அழைக்கின்றான் எனவும் இயையும். அருளினன் இப்பொழுதே அருள் செய்தால் என்றது காட்சி கொடுத்தருளின் அருளினால் என்பதாக மிக நன்று என்க. நாயடியேன் நினை காண்டலை சாவாயின் தடுப்புனக்கு இனி அரிது என மாற்றி கூட்டுக. இனி என்றது யனோவாதே அழைப்பதான பின்பு என்றபடி இறைவன் தன்னை பெண்ணால் அழைப்பதற்கு என்றாயினும் எதிர்ப்படுதல் கடன்.
இது எங்க சொல்லியிருக்காருன்னா திருமுறை 4ஆம் திருமுறையில 112ஆம் பதியத்துல 9வது பாட்டுல. ஆதலாலும் இறக்கும் பொழுதும் எதிர்ப்படாத ஒளியின் கூற்றுவன் வந்து எதிர்ப்படுவன் ஆகியலின் அவன் வராதவாறு அப்பொழுது உறுதலையாக எதிர்ப்படுதல் வேண்டுமாகலானும் இவ்வாறு கூறினார். இதனால் இறைவனது காட்சியை காண இவருக்கு இருந்த வேட்கை மிகுதி புலனாகும். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.